12th standard subject chemistry unit 7th unit lesson chemical kinetics. இந்த லெசனில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்துட்ருக்கோம். யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஸோ இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கூட சொன்னேன். அடுத்து சரி இன்கேஸ் கான்சன்ட்ரேஷன் நம்ம கன்சிடர் பண்ணுற அளவுக்கு கேசியஸ் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா அதனுடைய யூனிட் என்னென்னா ஆட்டம்ஸ் டிவைடட் பை செகண்ட் இன்வர்ஸ். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் அண்டு ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் மீன்ஸ் ஸ்கெல்டன் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதை நம்ம ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் சொல்லுவோம். பொதுவாக ஏன்ற ரியாக்டன்ட் கிவ் த பி ப்ராடக்ட் அப்படி தருதுன்னு வச்சுங்க. ஏ ரியாக்டன்ட்டு பி ப்ராடக்ட் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் ஏவுக்கும் பிக்கும் ஈக்குவல் மோல் ஆஃப் வேல்யூ பெற்றிருக்கோம். இன்கேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துட்டா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நவ் லெட் அஸ் கன்சிடர் டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன். ஏன்ற பொருள் 2b அதாவது b + bன்ற ரெண்டு ப்ராடக்டை தருதுன்னு அப்படின்னா ஏனுடைய மொத்த மோலில் பாதி மோல் ஒரு பியும் இன்னொரு பாதி மோல் இன்னொரு பியும் பெற்றிருக்கோம். ஸோ ஆக இதை தான் நான் சொல்லியிருக்காங்க இந்த கான்செப்டில். ஸோ எவ்வளோ மோல்ஸ் உருவாகுது அப்படின்னா பி அளவு முழுசாக இருக்குது அப்படின்னா 2 பார்ட் ஆஃப் அளவு ஏ டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இதை கான்செப்டாக சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன்றது ரியாக்டன்ட்டு டிக்ரீஸ் ஆகிட்டு நமக்கு பி ப்ராடக்டை தருதுன்னா ஃபஸ்ட் ஒன் ஆஃப் ப்ராடக்ட் தான் நமக்கு கிடைக்கும். அனதர் பி இன்னொரு ஆஃப் ப்ராடக்ட் ரெண்டுமே சேம் இடத்துல நம்ம ஆஃப் டி/dt போட்டால் போதுமானது. ஸோ இதே கான்செப்ட் தான் என்ன பண்ணியிருக்காங்க, கீழே ஃப்ராக்ஷனல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய அதாவது ரியாக்ஷனில் ஏபிசிடின்னு நிறைய ரியாக்டன் இன்வால்வ் ஆகி ஏபிசிடின்ற நிறைய ப்ராடக்டும் உருவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் என்ன பண்ணியிருக்காங்க, அதனுடைய மோல்ஸ் பொறுத்து XaYb gives LC+MD கொடுத்துருக்காங்க. ரெண்டு விதமான ரியாக்டன் தேர்ந்து ரெண்டு விதமான ப்ராடக்டை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இதனுடைய ரேட் கொடுத்துருக்காங்க அதே போல். ஸோ ஏடி ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகும், சிடி ரெண்டுமே அப்பீர் ஆகும். ஸோ அதுதான் உங்களுக்கு கான்செப்டில் இதுக்கு மைனஸும் இதுக்கு ப்ளஸும் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு குறையுது அப்படின்னா -1/x. எக்ஸில் ஒரு பகுதி குறைகிறது, அதே ஒரு பகுதி என்ன ஆகுது சியில் உற்பத்தி ப்ரொடியூஸ் ஆகுது. அதே போல் பியில் குறைஞ்சி ஒய் அளவு 1/y அளவு குறைஞ்சி 1/m அளவு டியில் அப்பீர் ஆகுது. ஸோ இந்த கான்செப்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆவரேஜ் அண்டு இன்ஸ்டானஸ் ரேட். ஸோ பொதுவாக சைக்ளோப்ரோபேன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த சைக்ளோப்ரோபேன் ஓப்பன் அதாவது இந்த ரிங் ஓப்பன் ஆகி ப்ரோப்பேன் அப்படின்ற ஒரு டபுள் பாண்ட் உள்ள அல்கின் ஃபார்மேஷன் ஆகுது ப்ரோப்பேன். ஸோ இந்த ஞாபகம் வச்சுங்க. தி கைண்டிஸ் ஆஃப் த அபவ் ரியாக்ஷன் ஃபார்வர்ட் மெசரிங் கான்சன்ட்ரேஷன் சைக்ளோப்ரோபேன் at regular intervals and the observations on below. ஸோ இது ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்றத ஒரு டேட்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதன்படி ஃபஸ்ட் ஒன் 0 டைமில் முழுமையாக இருக்குது 2 பார்ட்டு. அதே நம்ம 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா 1.6 ஆகணும், 10 மினிட்ஸில் 1.40. ஸோ இப்படி என்ன இருக்குது குறைஞ்சிக்கிட்டே போகுது அதனுடைய கான்சன்ட்ரேஷன். டைம் இன்க்ரீஸ் கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இதை தான் பண்ணியிருக்காங்க கான்சன்ட்ரேஷனை மைனஸ் del cyclopropane divided by del t. ஸோ டைமை பொறுத்து வித் ரெஸ்பெக்ட் டைம் பொறுத்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஓவரால் பார்க்கும்போது 30 மினிட்ஸில் மொத்தமாக பார்க்கும்போது அதனுடைய ஆவரேஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்க 4.36 × 10⁻² மோல் லிட்டர் இன்வெர்ஸ் மினிட் இன்வெர்ஸ். ஸோ நிமிஷத்தில் வச்சு நம்ம இந்த ரியாக்ஷன் சொல்லும் போது மினிட்டும் செகண்டை கன்சிடர் பண்ணும்போது செகண்ட் இன்வெர்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போது என்ன பண்ணுறோன்னா பொதுவாக 30 மினிட்ஸில் ஆவரேஜாக இவ்வளோ கிடைச்சிதுன்னு சொன்னாலும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்குது. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கான்சன்ட்ரேஷன் குறைய ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். ஆவரேஜ் இருந்தாலும் 10 மினிட்ஸ்க்கு ஒரு முறை நம்ம கன்சிடர் பண்ணோம்னா ஸோ ஃபஸ்ட் ஒன் கொடுத்துருவா பாருங்கள் 10 மினிட்ஸ் இருக்கும்போது அதனுடைய வேல்யூ 6 × 10⁻² அப்படின்ற வேல்யூ தருது. இதுவே அடுத்த ஒரு 10 மினிட்ஸ் லாஸ்ட் 10 மினிட்ஸை கன்சிடர் பண்ணோம்னா அதோட வேல்யூ 2.9 × 10⁻² தருகிறது. எனவே ஆவரேஜ் வேல்யூ நம்ம டிஃபைன் பண்ணி ஒரு சரியான வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் குறையும் போது எப்படி நம்ம உயரமான தொட்டியில் என்ன பண்ணுறோம் ஃபுல்லாக தண்ணி இருந்தால் அதை டியூப் வழியாக கொடுக்கும்போது அதிக அளவு ப்ரெஷரோட அந்த வாட்டர் என்ன பண்ணும் டிஸ்டன்ஸ் அதிகமாக விழும். இதே வாட்டர் லெவல் குறைய அந்த டியூப் வழியாக வர வாட்டருடைய ஸ்பீடு குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம ஆவரேஜ் ஸ்பீடை இங்கே கன்சிடர் பண்ணவே முடியாது. இது போல் தான் இந்த ரியாக்ஷன் ரேட்டும். ஸோ இதை சொல்லியிருக்காங்க தெளிவாக. ஸோ இதை கொடுத்துருங்க del T = 0. அதாவது இனிஷியல் கான்சன்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா சைக்ளோப்ரோபேன் எவ்வளோ குறையுதோ அந்த அளவுக்கு சைக்ளோப்ரோபேன் உற்பத்தி ஆகிருக்கும். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது சைக்ளோப்ரோபேன் வெர்சஸ் டைம். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம பண்ணுறோம் டைமோடு சேர்த்து ஒரு கிராஃப் வரைகிறோம். கிராஃப் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கிராஃபில்
எங்கெல்லாம் வந்து அது ஒரு ஸ்ட்ரைட் லைன் நம்ம ஆட் பண்ணுறோமோ அங்கே ஸ்லோப்பாக இருந்து அதனுடைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக அமையும். இந்த கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. சைக்ளோப்ரோபேன் ஒய் ஆக்சிலும் டைம் வந்து எக்ஸ் ஆக்சிலும் என்ன பண்ணுறோம் கொடுத்து ஸோ 2 to 100 மினிட்ஸ் வரைக்கும் டைம் கொடுத்து அதனுடைய வேல்யூவை நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த கான்செப்டை எங்கே கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லையா. T0 இருக்கும்போது கான்சன்ட்ரேஷனும் முழுமையாக இருக்கும். ஸோ அந்த வேல்யூ அதே போல் சில கான்சன்ட்ரேஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்போது எக்ஸாம்பிளுக்கு 2 மொலாரிட்டி 1 மொலாரிட்டி 0.m மொலாரிட்டி ஸோ இந்த மாதிரி வேல்யூ இருக்கும்போது அதனுடைய ரேட் ஆஃப் மோல்ஸ் பார்த்திங்கன்னா 6.9 இருக்குது. 1 வரும்போது 3.4, திருப்பி 0.5 வரும்போது டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ கான்சன்ட்ரேஷன் குறைய ஸ்பீடு அதாவது ரேட் ஆஃப் ரியாக்ஷனும் ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷனும் குறையும்ன்றதை இந்த கான்செப்டில் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. see you next class.